ஜோதிட வகுப்பு 6 கிரகங்களின் உறுப்புகள். நம்ம உடலை 12 பாகமாக பிரிச்சிருக்கிறாங்க. நம்ம உடலையும் இல்லை, காலபுருஷனோட உடலையுமே 12 பாகமாக பிரிச்சிருக்காங்க. இந்த காலபுருஷன் அப்படின்னு ஒன்று இங்கே 2. ஒன்று ஃபஸ்ட்டு நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, அவன் தெளிவாக பேர் வச்சிருக்கான். காலபுருஷன் அப்படின்னா டைம் அப்படின்னு ஒரு ஆள் இருக்கிறாரு. அந்த ஆளை நான் 12ஆக பிரிச்சிருக்கேன். அதை 30 டிகிரியை நான் பிரித்து அதை ஆராய்ச்சி பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே டைம்னு ஒரு ஆள் உயிரோடு இருக்கிறாருன்னு நம்ம ஜோதிட நூலில் இருக்குது. அவரைத்தான் நம்ம காலபுருஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுவே பெண்ணாக இருந்தால் காலபுருஷி அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அப்போ அங்கே ஒரு ஆள் இருக்காரு, அவரை நான் 12ஆக டிவைட் பண்ணி 12 ராசிகளில் அடக்கியிருக்கேன். ரெண்டாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இந்த ஜோதிட கட்டம் இருக்குது பார்த்தீங்களா, 12 கட்டம். புருஷன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவர் எப்படி இருக்கணும்? என்ன மாதிரி இப்படி நீளமாக தானே இருக்கணும். அவர் நீளமாக இல்லை, அவர் எப்படி இருக்கிறாருன்னா நீள்வட்டமாக படுத்திருக்கிறாரு. நீள்வட்டமாக ஒருத்தர் படுத்திருக்கிறாருன்னா அவர் யாராக தான் இருக்க முடியும்? பாம்பாக இருக்க முடியும். ஆனால் தொடை, பாதம், கணுக்கால் இது எல்லாமே அவருக்கும் இருக்குது அப்படிங்கிறாங்க. பாம்புக்கு ஏது 2 கை, 2 கால், தொடை, கணுக்கால், பாதம் எல்லாம் அவருக்கு இருக்குது. அவர் பாம்பு மாதிரி இப்படி நீள்வட்டத்தில் சுருண்டு படுத்திருக்கிறாரு. அவருக்கு இது எல்லாமே இருக்குது. இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா தலைன்னு ஒன்று சொல்லிட்டாங்க. அந்த தலையில முகம் அப்படின்னு ஒன்று தெளிவாக சொல்லியிருக்காங்க. முகம் இதுதானே, தலைங்கிறது இது, இது முகம். அப்போ என்னன்னா பாம்பை நீங்கள் இப்படி கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இது கரெக்டாக இருக்கும். முகம்ங்கிறது இது, தலைங்கிறது இது அப்படின்னு இருக்கும். அப்போ காலபுருஷன் அப்படிங்கிறவர் என்னோட கணிப்புப்படி கிட்டத்தட்ட ஒரு பாம்பு ஷேப்பில் இருப்பார். டைம்னு ஒன்று அவர் இருக்கிறார், அவர் தான் டைம். அவரை இப்போ டிஃபைன் பண்ணி இந்த 9 கிரகங்களும் நம்ம உடம்புல எந்தெந்த உறுப்புகளை டெண்டர் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ தலை, அப்போ என் ஜாதகத்தில் சூரியன் எப்படி இருக்கிறார் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தலையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த சூரியன் என்ன பொசிஷனில் இருக்கிறாரு, எப்போ இந்த சூரியன் நல்ல நிலைமைக்கு வருவாரோ அப்போ இந்த தலை சார்ந்த பிரச்சனைகள் தீர்ந்து விடும். இப்போ சூரியன் தலை, சந்திரன் முகம், வயிறு, செவ்வாய் கேது கை மற்றும் தோல், புதன் கழுத்து, வியாழன் ஹார்ட் இருதயம், சுக்கிரன் மர்மஸ்தானம், சனி ராகு தொடை, பாதம், கணுக்கால். தொடை, கணுக்கால், பாதம் எல்லாமே சொல்லிட்டாங்க. இப்போ இந்தந்த கிரகங்களை இந்தந்த பார்ட்ஸ் டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எதுலையாவது குறைபாடுகள் இருக்குது அப்படின்னா இந்த கிரகம் எப்போ நல்ல நிலைமைக்கு வருதோ அப்போ அந்த வியாதிகள் சரியாயிடும். எப்போ மோசமான நிலைக்கு போகுதோ அப்போ இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் டேமேஜ் ஆகும். உங்கள் 6க்கு அதிபதி உங்களுடைய வியாதிக்கான காரணம். அந்த அதிபதி எப்போ வீக் ஆகுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அதிபதி இப்போ கையில் இருக்கிறார் அப்படின்னா, இப்போ செவ்வாயாக இருக்கிறார் அப்படின்னா அப்போ கையில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அடிப்படும். நாய் குறுக்க வரும், கீழே விழுவீங்க, ஃப்ராக்சர் ஏற்படும். இதே தொடை, கணுக்கால், பாதம் அப்படின்னா கீழே கணுக்காலில் கீழே விழுவீங்க, கணுக்காலில் அடிபடும். எந்த கிரகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய லக்னத்திலிருந்து 6வது வீட்டில் சனியோ ராகுவோ இருந்தால் இந்த மாதிரி பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படும். அந்த கிரகம் அந்த இடத்துக்கு அந்த நட்சத்திரத்துக்குள்ள கெடும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கிரகங்கள், என்ன உறுப்புகள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் என்ன நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்திற்கு என்ன மிருகம், இந்த மிருகத்துக்கு எது பகை மிருகம். உதாரணமாக அப்படின்னா நாயும் பூனையும் மாதிரி, பாம்பும் கீரியும் மாதிரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் என்ன மிருகம், உங்களுடைய பார்ட்னர் எந்த மிருகம், சேரக்கூடாத மிருகம். நாயும் பூனை மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மாதிரி பகை மிருகங்களை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பொழப்பு அப்படி தான் இருக்கும். இதில் இன்னொன்றும் முக்கியமான விஷயம் கனெக்ட் ஆகும். என்ன அப்படின்னா இது தாம்பத்தியம். 2 ப்ராபபிலிட்டி தான். நல்லா ஒத்துமையாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள தாம்பத்தியம் நடக்கவே நடக்காது. பெருசாக அவங்களுக்கு ஈடுபாடே வராது. நீங்கள் இப்படி மாற்றி மேரேஜ் பண்ணிட்டாலும் இந்த பிரச்சனை வரும். சில பேர் பகல் டே டைமில் அவங்க நாய் பூனை மாதிரி அடிச்சுக்குவாங்க, நைட்டில் ஒன்று சேர்ந்துருவாங்க. இப்படியும் மனிதர்கள் உண்டு. ஏன் அவங்களுக்கு அது என்னன்னா பேசும்போது அவங்களுக்குள்ள கான்ட்ரவர்சி பிரிஞ்சிடறாங்க, நைட் ஆனால் ஏன் ஒன்று சேர்ந்துறாங்க அப்படின்னா இது மிருகம், இது குணம். இதுக்குன்னு தனி கேரக்டர் இருக்குது. இரவுக்கான கேரக்டர்னு இந்த உடம்புல ஒன்று இருக்குது. அது அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அதனால இப்போ கல்யாணம் பண்ணும்போது கூட இதெல்லாம் பார்த்து தான் நமக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போல்லாம் மேலோட்டமாக பார்த்து ஜாதக பொருத்தம் இருக்கா போ அப்படின்றாங்க. உண்மையாலுமே குட் பேர், பட் அவங்களுக்கு இதில் ஈடுபாடே இருக்காது. இதுக்கு காரணம் அப்படின்னா இந்த பொருத்தம் சரியாக பொருந்தலை, அதனால அவங்களுக்கு அது பொருந்தாது. ஓகே, நம்ம பார்த்துடலாம். இப்போ மொத்தம் 27 நட்சத்திரங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 14 ஸ்லைட் போட்டிருக்கேன். அப்படின்னா 14 2 28.
அப்போ எக்ஸ்ட்ரா என்ன நட்சத்திரம் ஆட் ஆச்சுன்னா அங்கே அபிஜித் அப்படின்னு ஒரு நட்சத்திரத்தை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அபிஜித் நட்சத்திரத்துக்கும் மிருகம் வந்து கீரி. வழக்கம் போல் இங்கே கீரி அப்படின்னா இங்கே என்னதான் பாம்பு. இப்போ நீங்கள் என்ன நட்சத்திரம், இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா அஸ்வினி. அஸ்வினி அப்படின்னாலே நமக்கு எல்லாரும் தெரியும் குதிரை. அப்போ குதிரையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ குதிரைக்கு எருமை வந்து பகை. ஓகேங்களா? இன்னொரு வார்த்தை சொல்லித்தரேன். சுவாதி வந்து எருமை அப்படின்னு நினச்சிக்கோங்க. சுவாதின்னு ஒரு பெண்ணு, சுவாதி எருமை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா இந்த சுவாதி அப்படிங்கிற நட்சத்திரம் வந்து அவங்க எருமை அவங்களோட மிருகம் வந்து எருமை. எருமைக்கு குதிரை வந்து பகை. இது அப்படியே இங்கே ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? அடுத்து பரணி. பரணி ரெண்டு நட்சத்திரம். அஸ்வினினா சதயம் அப்படின்னு வச்சுக்கோங்க, பரணினா ரேவதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பரணி அப்படின்னா யானை அப்படின்னு அர்த்தம். கலிங்கத்து பரணி அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா இது வந்து ஒரு பாடல். போர்க்களத்தில் எந்த வீரன் 1000 யானைகளை கொன்று குவிக்கிறானோ அவனை புகழ்ந்து பாடும் விதமாக பாடப்படும் ஒரு பாடல் கலிங்கத்து பரணி. இப்போ பரணி அப்படின்னா யானை. யானைக்கு சிங்கத்துக்கும் ஆகாது. அடுத்து பூசம். பூசம்னா நான் நினச்சிக்கோ, எனக்கு வந்து ஆடு சிம்பிள் நல்லா இருக்கும். என்னுடைய சிம்பிள் வந்து ஆடு. ஆட்டுக்கும் குரங்குக்கும் வந்து உண்மையாலுமே ஆகாது. பூசம், கிருத்திகை இந்த ரெண்டும். அடுத்து ரோகிணி, மிருக சீரிஷம். இதில் ரோகிணியை விட்டுருங்க, மிருக சீரிஷத்தை ஞாபகம். மிருக இந்த சீரிஷம் அப்படின்னு சீருது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா பாம்புங்கிறது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். பாம்புனா அடுத்து கீரி. மூலம், திருவாதிரை. இந்த மூலம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாய் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வரும். நாய் அப்படின்னா மான் வந்து பகை. இப்படியே எந்தெந்த நட்சத்திரங்கள், அதற்கான என்னென்ன மிருகங்கள், அதற்கான பகை மிருகங்கள், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமணத்தில் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயுமே கூட இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன மிருகங்கிறத பொறுத்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க. சில பேர் வந்து நல்லா பேசிக்கிட்டு இருப்பான், சட்டுன்னு கோவமாக டென்ஷனாகி கத்திட்டு வெளியே போயிடுவான் நம்மக்கிட்ட மட்டும். ஓகேவா? பட் ரிலேஷன்ஷிப் வந்து இங்கே முடியாது. பட் ஏதாவது ஒரு டே இவனுக்கு இதுக்கு மேலே பேசாதீங்க, இவனை கொஞ்சம் பக்குவமாக ஹேண்டில் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேங்கில் ஒருத்தர் இருப்பான் இல்லையா? அதுக்கு ஏன் நமக்குள்ள அவனுக்கு அப்படி கான்ட்ரவர்சி ஆச்சுன்னா இந்த மிருகம் வந்து நம்ம 2 பேர்த்துக்குள்ள கான்ட்ரவர்சி ஆச்சு. சில பேரை பார்த்தாலே பிடிக்காது. ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே உங்களுக்கு அப்படி நடந்திருக்கா? எனக்கு அப்படி நடந்திருக்கு. இவனை பார்த்தாலே பிடிக்கலீங்க. கீரியும் பாம்பும் இந்த ரெண்டும். இவங்களுக்குள்ள டிரான்சாக்ஷன் நடக்கலை, முன்ன பின்ன அறிமுகம் இல்லை, இவருக்கு உங்களுக்குள்ள கொடுக்கல் வாங்கல் எதுவுமே நடக்கலை. அவர் என்னமோ தெரியலீங்க, எனக்கு பார்த்தாலே பிடிக்கலீங்க. உள்ள இருக்கிற இந்த கீரி, உள்ள இருக்கிற அந்த பாம்பை பார்த்த உடனேமே இது எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டுருச்சு. இதுதான் காரணம். சில பேரை இப்போ பகைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஒன்று இருக்கணும் தானே. அப்போ இதுக்கான நட்பு மிருகங்களும் இருக்குது. ஓகேங்களா? மீதி கிரகங்கள்லாம் அப்படி ஒன்றும் பிரச்சனை பண்ணாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி ஃப்ரெண்ட்ஸான மிருகங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே உங்களை பார்த்து உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அதே டைம் தான் அப்படியே மாறும். அப்போ ஏன் அவங்கள பார்த்தோன்னே அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு ஏன் வந்துச்சு அப்படின்னா, நான் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தேன், நான் என்ன மிருகம். இப்போ ஆடு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மாடுன்னு ஒன்று இருந்துக்குன்னு வச்சுக்கோங்களேன், நானும் அவங்களும் சீக்கிரமாக சேர்ந்துடும். ஒன்று இருந்தால் சொல்கிறேன். அதே மாதிரி குதிரைன்னு ஒன்று இருக்குங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் ஒரு வகை ஜந்துக்கள். இந்த ஜந்துக்கெல்லாம் ஒன்றோட ஒன்று சீக்கிரமாக அடாப்ட் ஆகிக்கோங்க. கடிச்சு திங்கிறதும் சைவமும் அசைவமும் ஒன்றாவே சேராது. அதனால் நீங்கள் என்ன மிருகம்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்கள் என்ன மிருகம்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவங்க நம்மளோட லாங் லைஃப் ட்ராவல் ஆவாங்களா, பாதியிலே கட்டாயிருவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதை பொறுத்து நீங்கள் நண்பர்களை தேர்வு பண்ணுங்கள். உங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்.